ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க சொல்லு ஸ்பெஷல். அப்படி தான் வாரம் வாரம் என் கைத்தை அருகிறா. சண்டே ஒரு நாள் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு போடலாம்னு நினச்சா இப்படி பேசினா இதுக்கப்புறம். ஆக்சுவலாக நான் சண்டே ஒரு நாள் அவள் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஆனால் மண்டே எனக்கு தான் தெரியும். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். நான் தான் எதுவும் சொல்ல நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நான் சீரியஸாக நல்லா இருக்கும், ஆனால் சூப்பராக செய்வாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். அது அதோட ப்ரிப்பரேஷன் அண்டு எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது எதையாச்சும் ஒரு நாள் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கோ டு த குக்கிங் ப்ராசஸ். இதுதான் நம்மளோட கிச்சன் மாளிகை. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளீனாக இருக்கும். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் கவிதா வர சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. மூஞ்ச கட்ட என்ன அப்படி வச்சுட்டு இருக்கிற? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இது என்னது? இது ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இது சிக்கனா? ஆமாம், ஃப்ரைட் சிக்கன். இதில் என்னென்னலாம் போட்டிருக்க? இதில் வந்து தயிர், ஓகே, வெறும் தனி மிளகாத்தூள், ஓகே, மஞ்சத்தூள், ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, சால்ட்டு, அவ்வளவுதான். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃபேமிலி சாப்பிட்றதுக்காக கரெக்டா? நம்ம எல்லாரும். ஆனால் பசங்க சாப்பிட்றதுக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன், லைட்டாக ஒயினே இல்லை விஸ்கியோ கலந்து சாப்பிட்டு ஊற வச்சு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு வாட்டி. சரியா? ஆக்சுவலாக இது வந்து தயிர் தண்ணியாக இருக்கணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை. மேரினேஷன் சிக்கனை மேரினேஷன்னா மாற்றி பண்ணி வச்சிருக்கிறியா? இல்லை, தமிழ் மீனிங்னா அதுக்கு தேவையான மிக்ஸ் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன். சரி, வாட் எவர் ஏதோ ஒன்று. சரி ஓகே, இது வந்து சிக்கனு. இது வந்து ஒரு 3 to 4 hours பிஃபோரா வந்து நம்ம ஊற வைக்கணும். சரி ஓகே, இது என்னது பவுட்ரு? இது வந்து ஒரு கிளாஸ் இந்த கப்பில் நான் போட்டிருக்கேன். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுனா 2 கப் மைதா. ஓகே ஓகே. அப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு. இது வந்து இப்படி கலக்கிக்கணும். நான் தான் செய்வேன் இனிமேல். ஓகேவா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. பொறுமையாக பண்ணணும், மேலெல்லாம் போடணும். என் சமையலை சாப்பிட முடியாது சொல்கிறான். பட் இதை வந்து நான் இதோட நிறைய டைம் செஞ்சு கூடன்னு கேட்கறதே அந்த பர்சன் தான். பட் அவங்க தான் சொல்கிறாங்க இவன் செஞ்சால் சாப்பிட முடியாது அப்படின்னு. நீ கேட்ட ஒரு கேள்வி சிற்ப லட்சம் இருக்கு தெரியுமா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதையும் செஞ்சிருவேன். இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான், தப்பு இல்லை. சரி ஓகே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், KFC சிக்கன் தான் பண்ண போகிறோம். KFC சிக்கன் எல்லாம் கிடையாது, K ஸ்கொயர் KFC. என்ன கவிதா காமேஷ்? K ஸ்கொயர். ஆமாம், K ஸ்கொயரு FC. ஆமாம், இது கூடிய சீக்கிரம் இந்த பிராண்டை நீங்கள் வெளியே பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதீங்க. ஏன்னா நான் எதுக்காக உள்ளே வராதுன்னு சொன்னால், டேஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டும் வர தோணும். உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் கரைஞ்சி போகும். ஸோ நீங்கள் நாசமாக போகிறதுக்கு காரணம் நாங்களாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான் பாருங்க, என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம். கம்பி கட்டலாம் கையை நம்ம பிளானே தான் விடா. K ஸ்கொயர் FC, அதாவது K ஃபார் காமேஷ், இன்னொரு ஸ்கொயர் நான் பண்றேன். ஓகேவா? உன்னோட சமையலுக்கு நான் அடிமை, அதே மாதிரி அவங்களே அடிமையா ஆக்கிறேன். சரியா? என்ன பண்றேன்? ஒரு கப்ல தண்ணி வெச்சுக்கணும். ஓ, ப்ராசஸிங் போய்ட்டாங்க, நம்ம அது போய்டலாம். நான் ஒரு கப் ஃபுல்லா தண்ணி, குடிக்கிற தண்ணி. பின்ன எல்லாரும் பாத்ரூம் தண்ணியா யூஸ் பண்ணுவாங்க? இல்ல, சமையல் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சமையலுக்கு தண்ணி இருக்குதா? வாட் எவர். ஆக்சுவலி இது வந்து half kg சிக்கன் 120. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 rupeesக்குள்ள இருந்திருக்கும். 40 + 120 160 சம்திங். இல்லை 160. ஆக்சுவலாக கவிதா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர். சரி, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் பிகாம் தான் படித்தேன். அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு கடை கரெக்டா போட்டது இல்ல. எங்க வீட்ல ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பார்ப்பேன். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்கம் டாக்ஸ் கட்டணும்ல. நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் கட்டறதுலாம் இல்லைங்க, அவ்வளவுதான் போகுது. சரி ஓகே, சொல்லு. இது என்னன்னா, நமக்கு வந்து ரொம்ப KFC-யோட வீட்ல செஞ்சு சாப்பிடுறது. சத்தமா பேசினாதான் மைக் கேட்கும். KFC-யோட வீட்ல செஞ்சு சாப்பிடுறது ஒரு பாயிண்ட் வந்து ஹெல்தி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு மணி சேவ் ஆகும். ஆக்சுவலாக இந்த மாவு பேக்கெட் வந்து ரெண்டுமே நான் சேர்த்து 40 rupeesக்கு தான் வாங்கினேன். பட் இதோட செகண்ட் டைம் செய்கிறேன் நான் அதை யூஸ் பண்ணி. மீன்ஸ் எக்ஸ்பீரியெலாம் ஆகல சொல்கிறேன். எக்ஸ்பீரி ஆகலையா?
ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகல வாங்கி. அதுவே நம்ம வந்து 200ல் முடிச்சிட்டோம் கரெக்டா? ஆமாம் 200ல் முடிச்சாச்சு. ஸோ கேஎஃப்சி போனீங்கன்னா ஒரு 800 700 இல்லாமல் நீங்கள் இவ்வளோ சிக்கனை நீங்கள் வந்து சாப்பிட முடியாது. பட் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமௌண்ட் சேவ் ஆகும், திருப்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் ஒரு வாட்டி சமைச்சேன்னு வச்சுக்கேன், திரும்ப நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாவத்தில் நான் ஊன்றக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நான் தான் குக்கிங் தெரியுமா. என்னாச்சு அதுக்கு இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து டக்குன்னு எடுத்து போடுறதுனால அந்த நெருப்பு ஒரு மட்டும் ஆமாம் படப்படன்னு ஐ திங்க் ஆல்ரெடி பேசணும்னு நினைக்கிறேன். ஓஹோ ஆனால் குக்கிங் வீடியோ மட்டும் எங்களை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி அது வீட்டில் சமைச்சிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செய்ய தெரியாமல் செஞ்சு ஏன்னா ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக சொல்ல. கவிதா நல்லா சமைக்கலன்றதுக்காக நான் குத்தம் சொல்ல வரலை. ஸோ அதனால கோச்சிக்க மாட்டேன்ல. அவன் இப்படி தான் தலையாட்டுவான். அவனோட மூஞ்சை பார்த்து நான் காமிச்சினா மூஞ்சி வெறி அப்படி இருக்கும். நான் சொல்லலை, எங்கள் மூஞ்சை காட்டுக்கிறது தான். வாய்ஸ் கிச்சனுக்கு வந்தால் என்ன ஒரு யூஸ்ஃபுல் தெரியுமா? என்ன யூஸ்ஃபுல்? ஓஹோ, என் சட்டையில நீ தண்ணி தெளிக்கிற, தொடிக்கிற. இந்த சிக்கனை மொத்தத்தையும் காலி பண்ணி காட்டுறேன். இருக்கு வேவுது 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 கவிதா வேவுது. உப்பு போட்டியா சிக்கன்ல? கவிதா நான் ஒரு சிக்கன் போட்டுமா? இரு, கரண்டி தானே தேர்ற. தோதான் இருக்குது பெரிய கரண்டி. இவ்வளோ பெரிய கரண்டி? சரி அப்படி நான் தேர்றேன். தோ பேரு ஏன் குழம்பு இருக்கு முடியாதா? இதோதான் இது இருக்கு, ஹோட்டலில் செய்கிற மாதிரி எடுத்துலாம். சின்ன ப்ராசஸ் தான், பெரிய ப்ராசஸ் கிடையாது. திருப்பி ஒண்ணுமா? இதோ இருக்குடி, இந்த கண்ணி தானே. இதுக்கு தான் எல்லா வீட்லேயும் ஒரு ஆண்கள் வந்து கிச்சன் பக்கம் போனோம். கத்தாதியா? ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கோட ஆண்களுக்கு நினப்புத்தன்மை அதிகம்ன்றது நான் சொல்ல வரேன். அதாவது ஞாபகத்தன்மை அதிகங்க. ஏன்னா நான் ஒரு 2 வாட்டி தான் கிச்சன் பக்கம் வந்திருப்பேன். ஆனால் இப்போ எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தெரியல பார்த்தியா? காஞ்ச மிளகா. ஐயோ, இது வந்து என்னன்றனா அரைச்சி வச்சுருக்க மிளகான்னு நான் காட்டுறேன். ஓகேவா? காஞ்ச மிளகா எங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே இருக்குது. ஏன் வேற எங்கே இருக்குது? இது எனக்கு தெரியும். நான் ஏன் அப்படி கேட்டேன்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஒரே வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணும் கவிதா. அதே மாதிரி தான், அடிக்கிறதுக்கு இல்லை, சமைக்கிறதுக்கு. நான் அதை வைக்கணும். இது வேணுமா நான் வைப்போம் உனக்கு? சிக்கன் 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 சிக்கன். இந்த பீஸ் எனக்கு இது விங் பீஸ் தானே? விங்ஸ். ஏதோ ஒன்று. நான் கேம் சூரி மாரி அவ்வளோ இருக்கேன் கவிதா. அவரோட அந்த கேமரா அந்த ஸ்டைல்ஸ்லாம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ கேம் சூரி, நம்ம வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பிக் ஃபேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எல்லோரும் நெகட்டிவாக பேசுகிறாங்களே, நான் பாசிட்டிவாக. ஏன்னா ஒரு கேமராவை எடுத்து அதை பிடிச்சி அதை எடுக்கிறது எங்களை மாரி பிக்னஸுக்கு தான் தெரியும். ஸோ கேம் சூரி, டோன்ட் வரி, உங்கள் ஃபோட்டோவை நான் என் ஹாலில் ஓட்டி மரியாதை செய்ய. ஐயோ சரி, மரியாதை வேணாம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ரெடி ரெடி. ஆக்சுவலி நம்ம இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சா ஆயில் இருக்கும். எங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லாத காரணத்தினால். ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா புது நோட்டு வாங்கியிருந்தோம். அதில் வந்து வச்சு நாங்கள் வந்து எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். கரெக்டாக கரெக்டா? சாப்பிட்டு பாரு. சீரியஸாக தான் வேற லெவலில் இருக்குது. கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது. டேஸ்ட் ஓகே, காரம் ஓகே, உப்பு ஓகே, எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இது சரி பாரு.
ஐ மிஸ் யூ. ஓகே, நம்மளோட கேஎஃப்சி சிக்கன் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ மெயின் ஹீரோ. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது போட்டால் தான் நான் சாப்பிடுவேன். அது இருந்தால் தான் இன்னும் டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மேலே எடுத்து கொடுக்கும். அது என்னென்னா பாக்கெட்டுக்கு தான் பெரி பெரி மசாலா. ஆக்சுவலாக இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். 5 rupees தான் சின்ன பாக்கெட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃப்ரைடு அண்ட் அதுக்கு தேவையான கெச்சப்பு அண்டு ஃப்ரைடு சிக்கனு அண்ட் கோக்கு, இதுதான் நம்மளோட இப்போ செட்டப்பு. என்ன சாப்பிடணும்னு நினச்சிக்கலாம் வீக்கெண்டில் இதுமாரி என்ன புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நல்லா வருதோ நல்லா இல்லையோ அது வேறு விஷயம். பட் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளோட வீடியோகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைடோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். டாடா, பாய் பாய்.